எம்மேலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசை காரி துப்பிய நீதி அரசர்கள், எந்த ஒரு ஊடகமும் தமிழகத்தில் உள்ள ஒரே ஒரு ஊடகம் கூட இந்த செய்தியை வெளியிட்டதில்லை. ஏன் இந்த செய்தியை ஒரே ஒரு ஊடகங்கள் கூட இதை பற்றி பேசவில்லை என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருவாரியான வாக்குகளை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தது. எப்படி இவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுக எப்படி இவர்கள் பெரும்பான்மையாக ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது நன்றாக தெரியும். நீட்டு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றாக அரசியல் செய்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நன்றாக அதற்கு ஒத்து ஊதினார் அப்பனுக்கு. இதை ஒன்றையே அடித்தளமாக வைத்துக் கொண்டு சென்ற இடமெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நாங்கள் நீக்கி விடுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் வாய்கிழிய பேசிக் கொண்டிருந்தார். பிள்ளைகளை ஏமாற்றினார், குழந்தைகளை ஏமாற்றினார், பெற்றோர்களை ஏமாற்றினார், அனைவரையும் நம்ப வைத்தார். மக்களும் நம்பி அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்து விட்டார். அதன் பிறகு நடந்தது என்ன செய்தார்கள்? நீட்டுக்காக, நீட்டு பிரச்சனைகளுக்காக இதுவரையில் என்ன செய்தார்கள்? மருத்துவர் ஐயா அவர்கள் அப்பொழுது அதிமுகவின் கூட்டணியில் இருந்த காரணத்தினால் 7.5 விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று மருத்துவர் ஐயா தான் முதலில் அரசுக்கு கோரிக்கையாக வைத்தார். அந்த கோரிக்கையை உடனடியாக பரிசீலனைக்கு உட்படுத்தி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார். அதன் பிறகு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு தேர்வில் வெற்றி பெற்று 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ளே சென்றார். இதையெல்லாம் கொண்டு வந்தது அதிகாரத்தில் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அதிகாரம் அதிமுகவிடம் இருந்தது. நீட்டை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. நீட்டை உள்ளே வருவதற்கு அவர்களால் தடையும் விதிக்க முடியவில்லை. எதிர்க்கட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் அப்பொழுது வாய்கிழிய பேசுறது மட்டும்தான் அவங்க செய்தது. உதயநிதி ஸ்டாலின் ஊரா போய் பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு வந்தார். நாங்கள் வந்தால் இதையும் தடுத்து விடுவோம், அதையும் தடுத்து விடுவோம், எதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டினார். மாணவர்களுக்கு மத்தியில், பெற்றோர்களுக்கு மத்தியில் பெற்றோர்களை நம்ப வைத்தார், மாணவர்களை நம்ப வைத்தார். ஆனால் ஏமாந்து போனது பெற்றோர்கள், மாணவர்கள், இளைய தலைமுறைகள் அத்தனையும் அவர்களின் வாக்குறுதியை நம்பி இன்று விழுந்து போனது. இப்பொழுது என்ன நடந்தது? இதுவரையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள். இதே தீர்மானத்தை அதிமுக ஆட்சியிலும் போட்டார்கள். அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். இதே தீர்மானத்தை அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது ஆர்.என். ரவி அவர்கள் எப்படி அந்த தீர்மானத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாரோ அதே போன்று அப்பொழுது இருந்த ஆளுநர் அவர்கள் அந்த தீர்மானத்தை அங்கேயே நிறுத்தி வைத்தார். இப்பொழுது ஆர்.என். ரவி, அப்பொழுது பன்வாரிலால் புரோஹித். இவ்வளவுதான் வித்தியாசம். இவர்கள் இருவருமே நீட்டுக்கு எதிரான மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநரின் கையொப்பத்திற்கு அனுப்புனா அவங்க கொண்டு போய் அங்க ஆளுநர் மாளிகையில வச்சுக்குவாங்க. அதன் மீது எந்த நடவடிக்கையும் இந்த ஆளுநர்கள் மேற்கொள்ளுவது இல்லை. ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை இந்த ஆளுநர்கள் செய்வார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல நீட்டை உங்களால் ரத்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து அரசியல் செய்த திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அரசியல் செய்தார்கள். நீட்டை வைத்து, மாணவர்களை வைத்து. நாங்கள் வந்தால் முதல் தீர்மானத்திலேயே நீட்டை நாங்கள் முற்றிலுமாக ரத்து செய்திருவோம்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின். நீங்க வந்துட்டீங்க, 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நீட்டு மேல என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. நீட்டை ஒழிப்பதற்கு மக்கள் அனைவரும் சேர்ந்து நாம போராடி ஆகணும்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. மு.க. ஸ்டாலினும் அதைத்தான் சொன்னார். இதை அதிமுக ஆட்சி காலத்திலே மக்கள் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே போராட்டத்தை தான் மக்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதே போராட்டத்தை தான் மாணவர்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க சொன்னது என்ன? எந்த போராட்டமும் தேவையில்லை, நாங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் போதும், நீட்டை நாங்க
ரத்து பண்ணி நாங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் போதும், நீட்டை நாங்க ரத்து பண்ணிடுவோம்னு நீங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வாக்கை பறித்தீர்களே, நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினீர்களா? கோடி மக்களிடம் கையொப்பம் பெற்று அதை ஜனாதிபதிக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு கொடுத்து கடைசியில உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்து நாங்க கண்டிப்பா நீட்டை ரத்து பண்ணாம விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இப்ப நடந்திருக்கிற சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கள். உயர்கல்வித்துறையில் நீட்டு என்பது இனி தவிர்க்க முடியாதது என்பதை மாணவர்கள் மத்தியில் உண்மையை சொல்லுங்கள். அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் மாணவர்களை முற்றிலுமாக ஏமாற்றி இன்று கடைசியில் அந்த மாணவர்களின் நிலை என்ன? உங்களை நம்பி வாக்களித்தது மட்டும்தான் அவர்கள் செய்த தவறு. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கோடி மக்களிடம் நாங்கள் கையொப்பம் பெற்றிருக்கிறோம், நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், நீட்டில் இருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த மனுவை நீதிமன்றம் உங்களை காரி துப்பி நீங்க கொடுத்த மனுவை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டது எந்த மக்களுக்கு நான் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் செய்த இந்த காரியத்தை ஒரே ஒரு ஊடகம் பேசி இருக்கிறதா? இந்த திமுகவின் அடிவரடி ஊடகங்களாக செயல்படுகின்ற இதே ஜீவசகாப்தன், இதே செந்தில்வேலு, இதே யூடியூப் புல்டர்ஸ் யாராச்சும் பேசியிருப்பீங்களா? ஏன் பேசல? நீட்டுக்கு எதிராக கோடிக்கணக்கான மக்கள் கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து எங்களுக்கு விலக்களியுங்கள் என்று கேட்டார். நீதிமன்றம் வந்துட்டு அரசை வசைபாடி அதை கிழித்து குப்பை தொட்டில போட்டு இனி நீட்டு ரத்துன்னு எங்க கிட்ட வராதீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அரசை அவமானப்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க ஒரு டிபேட் நடத்திருக்கலாம் இல்ல? எந்த ஒரு செய்தி சேனல் ஆயிற்று, எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆயிற்று இதை பேசியதா, இதை வெளியிட்டதா? பேச மாட்டீங்க. ஏன்னா திமுகவுடைய முதுகெலும்பு உடைந்து விட்டது. இதை வைத்துதான் திமுக 2021 அதிகாரத்திற்கு வந்தது. ஆனால் திமுக எதையுமே செய்யவில்லை என்பதை மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டார்கள். இனி ஒருபோதும் நீட்டில் இருந்து விலக்கு இல்லை என்பது திட்டவட்டமாக உச்சநீதிமன்றமே அறிவித்து விட்டது. மாணவர்களுக்கு நான் சொல்லுவது, நீட்டில் இருந்து தமிழகத்திற்கு இனி விலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளாதீர்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த அரசு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் நம்பாதீர்கள். மத்திய அரசு நீட்டில் இருந்து இனி எந்த ஒரு தருணத்திலும் எந்த மாநிலத்திற்கும் விலக்கு இல்லை என்று கட்டாயமாக உச்சநீதிமன்றம் வரை கூறிவிட்டது. இனி நீட்டோடு தான் நாம் மருத்துவ கல்வியை அணுக முடியும். உங்களால் நீட்டில் வெற்றி பெற்று மருத்துவத்தில் சேர முடியவில்லை இந்த ஆண்டு அப்படின்னா அடுத்த ஆண்டு முயற்சி செய்யுங்கள், நீட்டில் வெற்றி பெறுங்கள். அடுத்த ஆண்டும் உங்களால் முடியவில்லை என்றால் மருத்துவத்தை தாண்டி எத்தனையோ படிப்புகள் இருக்கிறது உயர்கல்வியில். நீங்கள் காலத்தை கடத்தாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு மாணவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை அரசாங்கம் பகிரங்கமாக மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம், மாணவர்களிடம், பெற்றோர்களிடம் பகிரங்கமாக மேடையில் மன்னிப்பு கேட்கணும். கேட்பாரா உதயநிதி? ஏனென்றால் அவர்தான் அன்று அவ்வளவு பெரிய நம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுத்தார், பெற்றோர்களுக்கு கொடுத்தார், தமிழக மக்களுக்கு கொடுத்தார். அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, 2.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனா கடைசி வரைக்கும் நீட்டை உங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எப்பொழுதோ தெரியும். யாருக்கு தெரியும்? சாமானிய மக்களுக்கு தெரியாது. மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் நீட்டை வந்துட்டு நடைமுறைப்படுத்தி விட்டது. தமிழகத்திற்கு 2 ஆண்டு விலக்கு கொடுத்தது. அந்த 2 ஆண்டு முடிந்த பிறகு மீண்டும் நீட்டை தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அப்பொழுது அதிமுக ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதிமுக அரசு அப்பொழுது ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். நீட்டு பிரச்சனையால் தமிழகத்தில் தொடர்ந்து பல மாணவர்கள் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இனி நீட்டு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது, இனி நீட்டோடு தான் நாம் மருத்துவத்தை அணுக முடியும், நீட்டை முடித்து மருத்துவத்தில் சேர்வதற்கான அடித்தளத்தை ஒவ்வொரு மாணவர்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறியது அரசு. எதிர்கட்சிகள் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு மாணவர்கள் இறந்து விட்டால், மாணவர்கள் நீட்டில் தோல்வியடைந்து இறந்து விட்டால் அதை வைத்து அரசியல் செய்வதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இனி இதற்கு வாய்ப்பில்லை. இனி எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாணவர்களை வைத்து, நீட்டை வைத்து அரசியல் செய்வதற்கு தமிழகத்தில் வாய்ப்பில்லை. ஏனென்றால் உச்சநீதிமன்றம்
தமிழக அரசை கடுமையாக சாடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்த கோடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கோடி மக்கள் இதற்கு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று, நீட்டிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று கோடி மக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் கொண்டு போய் சமர்ப்பித்த அந்த டாக்குமெண்ட்டை உச்சநீதிமன்றம், நீங்க வந்துட்டு இந்த பூச்சாண்டி எல்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க, நீங்க வந்துட்டு மாணவர்களை வைத்து நன்றாக அரசியல் செய்ய கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் நீட்டிலிருந்து விலக்கு கிடையாது, நீங்கள் அரசியல் செய்வதை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இனி ஒரு முறை நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நீங்கள் நாடக்கூடாது என்று கட்டாயமாக சொல்லிவிட்டதாக ஒரு பெரிய தகவல் வெளியாகி பரபரப்பாக வந்த அந்த செய்தி எந்த ஊடகமும் பேசல, எந்த அரசியல் கட்சி எந்த ஊடகமும் பேசல, எந்த பத்திரிகையாளரும் பேசல. எல்லோரும் ஆளுங்கட்சியும் சொல்றா. சமூக ஊடகத்தில் பேசுகின்ற சில நபர்கள், செய்தி தொலைக்காட்சியில் பேசுகின்ற சில நபர்கள் யாருமே பேசல. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது 2ஆம் தேதி வந்தது இந்த தீர்ப்பு. தமிழ்நாட்டில் மக்களை நம்ப வைத்து ஓட்டை பறித்து மக்களை மீண்டும் 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 அதே நிலையில் வைத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த திராவிட கட்சிகளின் வேலை. அதில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிதாக வித்தியாசம் ஒன்றுமில்லை. இருவரில் யார் வந்தாலும் இதே நிலைதான் தொடரும். மக்கள் தான் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும், மாணவர்கள் தான் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் ஆட்சியாளர்கள் சொல்லுவதையோ எதிர்க்கட்சிகள் சொல்லுவதையோ நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் முடிவாக சொல்லிவிட்டது, இனி ஒருபோதும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் நீட்டிலிருந்து விலக்கு இல்லை என்று. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களின் துணைவியார் நளினி சிதம்பரம் அவர்கள் திட்டவட்டமாக இனி நீட்டிலிருந்து எந்த மாநிலமும் விலக்கு பெற முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு மூத்த வழக்குரைஞர். நீட்டுக்கு ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை அவர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பவர். நீட்டை ஒருபோதும் நளினி சிதம்பரம் அவர்கள் எதிர்க்கவே இல்லை. அவர் கட்டாயமாக இனி நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகையால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மாணவர்களிடம் பெற்றோர்களிடமோ மன்னிப்பு கேட்கணும், இல்லை என்றால் கேட்க வைக்க வேண்டும். இது பகிரங்க எச்சரிக்கை உதயநிதிக்கு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.